பட்டாசாலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக நீதி கேட்டு போராட்டம் நடத்தியவர்களை விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் மிரட்டும் தொனியில் பேசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுக்கு மேல வந்து யாராவது ஆளுக்கால் பேச மாட்டேங்கிறீங்கன்னா வேற மாதிரி ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலையில இதுதான் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை மாவட்ட எஸ்பி கண்ணன் மிரட்டிய காட்சி. சாத்தூர் அருகே உள்ள சின்னக்காமன்பட்டியில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் 8 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். அவர்களது உடல்கள் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் 5 பேரின் குடும்பத்தினர் மட்டுமே உடல்களை பெற்றுக்கொண்டனர். 3 பேரின் குடும்பத்தினர் உடல்களை பெற மறுத்து மருத்துவமனை வளாகத்திலேயே தர்ணாவில் ஈடுபட்டனர். உயிரிழந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும், ஆலை நிர்வாகம் 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அப்போது அங்கு வந்த மாவட்ட எஸ்பி கண்ணன் போராடியவர்களை நோக்கி, ஒழுங்கா இருக்கணும், இதற்கு மேல் கோஷம் எழுப்பினால் வேற மாதிரி ஆயிடும் என மிரட்டும் தொனியில் எச்சரிக்கை விடுத்தார். இதுக்கு மேல வந்து யாராவது ஆளுக்கால் பேச மாட்டேங்கிறீங்கன்னா வேற மாதிரி ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலையில ஏற்கனவே பட்டாசு ஆலை விபத்தில் உயிர்களை இழந்து வேதனையில் இருக்கும் உறவினர்களிடம் மாவட்ட எஸ்பி கண்ணன் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசியுள்ளது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. காவல்துறையினர் மீது 2-3 தினங்களாக சர்ச்சைக்குரிய வகையில் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் நிலையில் காவலர்கள் பொதுமக்களிடம் கனிவுடன் நடக்க வேண்டும் என உயரதிகாரிகள் அறிவுறுத்திய நிலையில் இச்சம்பவம் மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு.